நீங்கள் கேட்ட டிண்டட் சன்ஸ்க்ரீன் ரீகால் இருக்கிறத இப்போ நான் என் ஃபேஸில் ப்ராப்பராக அப்ளை பண்ணி என்னோடய ஸ்கின் டோனுக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா, அண்ட் என் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக இது ஹைட் பண்ணுதா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறமா ஃபேஸ் ஓவராலாக எப்படி இருக்குது இது அப்ளை பண்ணதுக்கப்புறம்ன்ற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டை காமிச்சிடுறேன். அண்ட் இது அந்த நியூவாக பிம்பிள் வந்துச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தால அந்த பிம்பிள் இப்போது போயிடுச்சு. பட் அந்த இடம் ஒரு மாதிரி மார்க்காக இருக்குது. கூடவே இந்த இடத்துல ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது. ரீகால் இருக்கிற ஷியர் ஜிங்க் டிண்டட் சன்ஸ்க்ரீன், இது SPF 50 அண்ட் PA 4+. இது இனிஷியல் டேஸில் நான் பார்த்தப்போ நைக்காவில் PA 3+ இருந்தது. அதுக்கப்புறமா நியூ பேக்கேஜிங்கில் ஸோ PA 4+க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் 100% இது மினரல் ஃபில்டர், கிவ் ஸ்மூத் ஸ்கின் அப்பியரன்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அண்ட் டோன்ஸ். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே இது வந்து செட் ஆகும் தான் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி மேட்டி ஃபினிஷில் இருக்கிறத யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியான பேக்கேஜிங் தான். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி மேக்கப் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நான் என் ஃபேஸில் டாட் மெத்தட் வச்சு அப்ளை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் என்னோடய மார்னிங் ரூட்டீன் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ், நியாசினமைட் அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்தது சன்ஸ்க்ரீன் எப்பவும் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேட்டி சன்ஸ்க்ரீன் பதில் டிண்டட் சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் வந்து டாட் வச்சுருக்கேன் ஃபேஸில். இது ஆக்சுவலாக ஒரு மேக்கப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். நான் இதை என் ஃபேஸில் ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என் ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக மேட்ச் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லை. ஆனால் இது அப்ளை பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, மேக்கப்லாம் பண்ணுவாங்கள்ல, அப்போது இந்த போர்ஸு, ஸ்கார்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு இதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு க்ரீம்லாம் போட்டு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஃபேஸில் அந்தளவுக்கு ஓப்பன் போர்ஸ், அந்த சின்ன சின்னதாக இருக்கிற ஸ்கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஹைட் ஆன மாதிரி தான் ஃபீல் இருக்குது. பட் இது டெய்லி யூசேஜ்க்கு எப்படி இருக்குன்றது தான் நம்ம வந்து இங்கே மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். நான் உங்களுக்கு இதை இன்றைக்கி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக அப்படியே இன்றைக்கி டே ஃபுல்லாக விட்டுட்டு எப்படி இருக்குது என்னோடய ஸ்கின்னை பார்க்க. ஸோ நான் ஜென்ரலாக மேட்டி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் போய்ட்டு என் ஃபேஸை மிரரில் பார்க்கறதுக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு மிரரில் போய் பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நான் பின்டு கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் ஃபேஸில் தெரியுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆஃப் சைடில் வந்து மேட்டி அண்ட் இந்த சைடில் வந்து இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி அது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி இது டிண்டட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் ஈவினிங் டைமில் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போக போகிறீங்க, அப்படி இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டி இல்லை ஒரு கேஷுவல் அவுட்டிங் மாதிரி போகிறீங்கன்னா, ஸோ ஈவினிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். இதில் மெயினாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது மேக்கப்கான இது கிடையாது. ஸோ சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக தான் மெயினாக. ஒரு 90% சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனாக, ஒரு 10% அந்த மேக்கப்கான டோனிங் எஃபெக்ட் இருக்கும் ஃபேஸில். அண்ட் இது மினரல் சன்ஸ்க்ரீன் தான். ஸோ சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆக்னி ப்ரோனி ஸ்கின் உள்ளவங்களுக்கும் இது ப்ராப்பராக செட் ஆகும். அண்ட் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டோனுக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கவரேஜ் வந்து நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ கவரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாது. ஒரு மாதிரி ஆக்வர்டாக செப்பரேட்டாக அப்படியே தெரிகிறதுக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ப்ராப்பராக தான் இருக்குது ஃபினிஷு. பட் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஹைட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ டார்க் ஸ்பாட்லாம் அப்படியே தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் அந்த போர்ஸ்லாம் லைட்டாக ஹைடான மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனை ட்ரை பண்ணி பார்க்குறதா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாக இதை பற்றி இன்னும் டீப்பராக நமக்கு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் டைம் ஆஃப் சைடில் டிண்டடும் ஆஃப் சைடில் வந்து மேட்டும் அப்ளை பண்ணி அப்போ நம்ம வந்து ரியலாக வந்து அந்த விசிபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டிண்டட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் கேட்டிங்க. ஸோ அப்ளை பண்ணியாச்சு ஃபேஸில். ஸோ டார்க் ஸ்பாட் எதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஹைட் பண்ணல. அண்ட் ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமைஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் நேச்சுரலான ஒரு டோனில் தான் காட்டுது கவரேஜ் அழைக்கிறது எல்லாமே. ஸோ ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. எந்த ஒரு ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி ரொம்ப ஹியூஜான டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை.
ப்ரொடெக்ஷனுமே ரீகோலில் இருக்கிறது PA4+ தான். ஸோ நல்ல ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமான UVA UVB கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. பட் என்ன ஒரே ஒரு இதுனா, இது வந்து மினரல் சன்ஸ்க்ரீன். ஸோ ஜிங்க் ஆக்சைடு இருக்கிறது. நம்மளுடைய மேட்டிக் சன்ஸ்க்ரீனில் இன்க்ரீடியன்ட் ஸ்விட்சை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலுமே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு பின்னு கமெண்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி இது என் ஃபேஸில் இருக்குன்றது ஈவினிங் மிரரில் பார்த்துட்டு அண்ட் கிளியராக டிசைட் பண்ணுறது நம்ம ரீகோல் இருக்கிற மேட் அண்ட் டிண்டட் ரெண்டுமே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் வரலாம். நீங்கள் ஃபேஸை ஈவினிங்காக போய்ட்டு வாஷ் பண்ணுறப்போ இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா அது நல்லா நம்ம ஃபேஸ்லேயே வந்து ஸ்டிக் ஆகியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணுற டைமை விட கொஞ்சம் அடிஷ்னல் டைம் எடுத்து ப்ராப்பராக வந்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் நான் பார்த்துருந்தேன். இந்த மாதிரியான ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.